புதியதர் உலகம் அமைத்திட எழுந்திடுவோம். நம் இதயத்தில் எழுந்திடும் எண்ணங்கள் யாவை இசையுடன் முழங்கிடுவோம். இசையுடன் முழங்கிடுவோம். இயேசுவின் தலைமையில் புதியதர் உலகம் அமைத்திட எழுந்திடுவோம். நம் இதயத்தில் எழுந்திடும் எண்ணங்கள் யாவை இசையுடன் முழங்கிடுவோம். இசையுடன் முழங்கிடுவோம். இறை குலமே எழுக, இறை அரசே வருக. ஏழைகள் வாழும் தெருக்களில் இறங்கி இயேசுவே நடந்து சென்றார். நம் இறைவனின் அரசு இவர்களுக்குரியது என்பதை எடுத்துச் சொன்னார். ஏழைகள் வாழும் தெருக்களில் இறங்கி இயேசுவே நடந்து சென்றார். நம் இறைவனின் அரசு இவர்களுக்குரியது என்பதை எடுத்துச் சொன்னார். அந்த இறைமகன் இயேசுவின் பாதங்கள் வழியில் பயணத்தை தொடர்ந்திடுவோம். வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்திடுவோம். இயேசுவின் தலைமையில் புதியதர் உலகம் அமைத்திட எழுந்திடுவோம். நம் இதயத்தில் எழுந்திடும் எண்ணங்கள் யாவையும் இசையுடன் முழங்கிடுவோம். இசையுடன் முழங்கிடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இத்திருவழிபாடு ஆண்டின் இறுதியில் அனைத்துலகின் அரசரான கிறிஸ்துவுக்கு விழா கொண்டாடுகின்றோம். நாம் அவரது அரசின் குடிமக்கள், உரிமை பெயருள்ள மக்கள். அவர் நமக்கு நீதியின் அரசராகவும் இரக்கத்தின் தலைவராகவும் இருக்கிறார். முடிவற்ற அரசு அவருடையது. எல்லா காலங்களிலும் தொடர்ந்து கொண்டிருப்பது. மனிதரின் அரசுகளினின்று மாறுபட்டது இறையரசு. இங்கு அழிவென்பதே இல்லை, எந்நாளும் வாழ்வே. இங்கு குறைவென்பதே இல்லை, எந்நாளும் நிறைவே. திருமுழுக்கின் வழியாக கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற நாம் உண்மை குடிமக்களாக, அவருக்கு உண்மையுள்ள விசுவாசிகளாக, அவரில் முழு நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ வரம் கேட்டு இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, தாயாம் திரு அவை இன்று அனைத்துக்கும் அரசராம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ற பெருவிழாவை கொண்டாடுகின்றது. இந்த நாளிலே இறைவனை நாம் அரசனாகவும் இறைமகனாகவும் மெய்யான கிறிஸ்துவாகவும் ஏற்றுக்கொண்டோம். அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே என்னை என்றும் ஆட்சி செய்கின்ற இறைவன் என்பதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அந்த நம்பிக்கைக்கு ஏற்றவாறு நமது வாழ்வு அமைந்திட இத்திருப்பலியிலே சிறப்பாக மன்றாடுவோம். சிறப்பாக இத்திருப்பலியில் ஆரோக்கிய ரூபராஜ், ஜெனோ ஆண்டோ குடும்பத்தாருக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், மேலும் அவர்களது இளைய மகள் மரிய பெல்லா என்பவருக்கு இறைவனின் அருளும் ஆசீரும் வேண்டியும், இக்குடும்பத்தை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், இவர்கள் தொழில் வளம் பெருகவும், இவர்கள் செய்கின்ற வேலைகளில் இறைவன் துணை நிற்க வேண்டியும் அருள் வேண்டி இப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மேலும் சேந்தமரத்தை சார்ந்த சேவியர் வீரம்மாள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்தில் அமைதி, சமாதானம், தேவ ஆசீர்வாதம் கிடைக்கவும், தொழில் முன்னேற்றத்திற்காகவும், கடன் பிரச்சனை தீரவும்,
குடும்பத்தில் மரித்த ஆன்மாக்கள் இன்னாசி அருளப்பன், ஞானம்மாள், பீட்டர் ஜெயமேரி, ஜோஸ்பின் மணி ஜெயா, ஜோசப் மணி ஜெயா, ருத்ரம்மாள் மற்றும் யாரும் நினையாதக்க ஆன்மாக்கள் இறைவனிலை பாரி வேண்டி ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கே மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராயம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு விளங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராயம் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜனித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த
தந்தை இறைவன் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, அனைத்துக்கும் அரசரான அன்பார்ந்தவும் திருமகனில் அனைத்தையும் புதுப்பிக்க திருவுளமானீரே. அடிமை நிலையிலிருந்து விடுதலை அடைந்த படைப்பு அனைத்தும் மாண்புக்குரிய உமக்கு பணிபுரியவும் உம்மை முடிவின்றி புகழ்ந்தேத்தவும் அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம் முன்னுரை. தாவீது இஸ்ரேலின் அரசராக அருள் பொழிவு பெறுகிறார். தாவீது அரசரின் அரசு அழிவுக்குரியது. ஆனால் நம் ஆண்டவர் இயேசுவின் அரசோ என்றும் அழியாத தன்மை உடையது என்பதை உணர்த்தும் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். இஸ்ரேலின் அரசராக அவர் தாவீதை திருப்பொழிவு செய்தார். சாமுவேல் 2ஆம் நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவார்த்தைகள் 1 முதல் 3 முடிய. அந்நாட்களில் இஸ்ரேலின் அனைத்து குலங்களும் எபிரோனுக்கு வந்து தாவீதிடம் கூறியது, நாங்கள் எலும்பும் சதையுமானவர்கள். சவுல் எங்கள் மீது ஆட்சி செய்த கடந்த காலத்திலும் கூட நீரே இஸ்ரேலை நடத்தி சென்றவர். நீயோ எம் மக்கள் இஸ்ரேலின் ஆயனாக இருப்பாய். நீயோ இஸ்ரேலுக்கு தலைமை தாங்குவாய் என்று உமக்கே ஆண்டவர் கூறினார். இஸ்ரேலின் பெரியவர்கள் எல்லோரும் அரசரை காண எபிரோனுக்கு வந்தனர். அரசர் தாவீது எபிரோனில் ஆண்டவர் திருமுன் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். இஸ்ரேலின் அரசராக அவர்கள் தாவீதை திருப்பொழிவு செய்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆயன் இயேசு கூட இருக்க எனக்கு கவலை இல்ல, கைய பிடிச்சு கூட நடக்க யாரும் தேவையில்லை. ஆயன் இயேசு கூட இருக்க எனக்கு கவலை இல்ல, கைய பிடிச்சு கூட நடக்க யாரும் தேவையில்லை. அமைதி நீரிலைக்கு என்னை அழைத்து சென்றிடுவார். பசும்புல் தினம் எனக்கு பரமன் தந்திடுவார். அமைதி நிலைக்கு என்னை அழைத்து சென்றிடுவார். பசும்புல் தினம் எனக்கு பரமன் தந்திடுவார். ஆயன் இயேசு கூட இருக்க எனக்கு கவலை இல்லை, கைய பிடிச்சு கூட நடக்க யாரும் தேவையில்லை. இருட்டு பயமில்லை எனக்கு, எதிரி பயமில்லை, கோலும் கைத்தடியும் எனக்கு காலமோ இருக்கும். இருட்டு பயமில்லை எனக்கு, எதிரி பயமில்லை,
தடியும் எனக்கு காலமோ இருக்கும். என் இயேசு கூட இருக்க எனக்கு கவலை இல்லை. கைய பிடிச்சு கூட நடக்க யாரும் தேவையில்லை. தந்தையாம் கடவுள் நம்மை விடுவித்து தம் அன்பார்ந்த மகனின் ஆட்சிக்கு உட்படுத்தினார். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொலோசையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 12 முதல் 20 முடிய. சகோதரர் சகோதரிகளே, தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் இறை மக்களுக்கான ஒளிமயமான உரிமை பேற்றில் பங்கு பெற உங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்கியுள்ளார். அவரே இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுவித்து தம் அன்பார்ந்த மகனின் ஆட்சிக்கு உட்படுத்தினார். அம்மகனால்தான் நாம் பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெறுகிறோம். அவர் கட்புலனாகாத கடவுளது சாயல், படைப்பு அனைத்திலும் தலைப்பேறு. ஏனெனில் விண்ணில் உள்ளவை, மண்ணில் உள்ளவை, கட்புலனாகுபவை, கட்புலனாகாதவை, அரியணையில் அமர்வோர், தலைமை தாங்குவோர், ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர் ஆகிய அனைவரும் அவரால் படைக்கப்பட்டனர். அனைத்தும் அவர் வழியாய் அவருக்காக படைக்கப்பட்டன. அனைத்துக்கும் முந்தியவர் அவரே. அனைத்தும் அவரோடு இணைந்து நிலை பெறுகின்றன. திருச்சபையாக உடலுக்கு தலையும் தொடக்கமும் அவரே. எல்லாவற்றிலும் முதன்மை பெறுமாறு இறந்து உயிர் தெழுவோருள் அவர் தலைப்பேறு ஆனார். தம் முழு நிறைவும் அவருள் குடிகொள்ள கடவுள் திருவுளம் கொண்டார். சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டவும் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்தையும் அவர் வழி தம்மோடு ஒப்புரவாக்கவும் கடவுள் திருவுளம் கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் போற்ற பெறுக. வரவிருக்கும் நம் தந்தை தாவீதின் அரசு போற்ற பெறுக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரின் மாட்சி உமக்கே. இயல் 23 இறை திருவார்த்தைகள் 35 முதல் 43 முடிய. அக்காலத்தில் இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்ததை மக்கள் பார்த்து கொண்டு நின்றார்கள். ஆட்சியாளர்கள் பிறரை விடுவித்தான், இவன் கடவுளின் மெசியாவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவனானால் தன்னையே விடுவித்துக் கொள்ளட்டும் என்று கேலி செய்தார்கள். படைவீரர் அவரிடம் வந்து புளித்த திராட்சை ரசத்தை கொடுத்து,
நீர் யூதர்களின் அரசனானால் உன்னை காப்பாற்றிக்கொள் என்று சொல்லி நகையாடினர். இவன் யூதன் அரசன் என்று அவரது சிலுவையின் மேல் எழுதி வைத்தார்கள். சிலுவையில் தொங்கு கொண்டிருந்த குற்றவாளியில் ஒருவன், நீ மெசியாதானே, உன்னையும் எங்களையும் காப்பாற்று என்று அவரை பழித்துரைத்தான். ஆனால் மற்றவன் அவரை கடிந்து கொண்டு, கடவுளுக்கு நீர் அஞ்சுவதில்லையா? நீயும் அதே தீர்ப்புக்குத்தானே உள்ளாகி இருக்கின்றாய். நாம் தண்டனை பெறுவது முறையே, நம் செயல்களுக்கு ஏற்ப தண்டனையை நாம் பெறுகிறோம். இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லையே என்று பதில் உரைத்தான். பின்பு அவன், இயேசுவே, நீர் ஆட்சி உரிமை பெற்று வரும்போது என்னை நினைவில் கொள்ளும் என்றான். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, திரு அவையில் 4 காலங்கள் உண்டு. ஒன்று பொதுக்காலம், திருவருகை காலம், மற்றொன்று தவக்காலம், பாஸ்கா காலம் என்று 4 காலங்களாக கால அட்டவணை பிரிக்கப்பட்டு அந்த கால அட்டவணைகளுக்கு ஏற்ப திரு அவையில் பல்வேறு நிகழ்வுகள் வரிசைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இன்று நாம் கால அட்டவணையின் தொடக்க நாளை கொண்டாடுகின்றோம். திரு அவையின் கால அட்டவணை ஒன்று பொது காலம். பொது காலத்தின் இதுதான் முதல் ஞாயிறு. இதனைத் தொடர்ந்து வருகின்றது திருவருகை காலம் அல்லது பொது காலத்தின் இறுதி ஞாயிறு என்று சொல்வார்கள். இதை தொடர்ந்து திருவருகை காலம் வரும், அதன் பிறகு பொது காலம் வரும், பிறகு தவக்காலம் வரும், பாஸ்கா காலம் வரும். இப்படி 4 காலங்களை வைத்து அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த கால அட்டவணையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனைத்துக்கும் அரசர் என்ற பெருவிழாவை இன்று நாம் கொண்டாடுகின்றோம். இந்த விழா தொடக்க காலத்தில் கொண்டாடப்பட்ட விழா அல்ல, திருவாவை தொடங்கிய காலத்தில் கொண்டாடப்பட்ட விழாவும் அல்ல. மாறாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த பொழுது தன்னை ஒரு அரசராக அவர் வெளிப்படுத்தவும் இல்லை. மாறாக 1942 இரண்டாம் உலகப் போர் நிறைவுற்ற பிறகு நாம் எல்லோருக்கும் தெரியும், பல்வேறு நாடுகள் சுதந்திரம் பெற்று சுதந்திர காற்றை சுவாசிக்க ஆரம்பித்தார்கள். 1945ஆம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் பெற்றது. 1952ஆம் ஆண்டு ஜப்பான், சைனா போன்ற நாடுகள் சுதந்திரம் பெற்றன. 1960களில் சிங்கப்பூர், மலேசியா என்றும் 1965களில் வியட்நாம், கம்போடியா போன்ற நாடுகள் எல்லாம் இங்கிலாந்தின் ஆட்சி ஒழிகின்றது. இங்கிலாந்தின் ஆட்சி ஒழிவந்த பிறகு அங்கு மக்கள் யாரை அரசராக கொண்டு வாழ வேண்டும் என்று நிர்ணயிக்கின்றார்கள். இந்தியாவில் பெரிய டெமோக்ரசி நாடு, அதாவது குடியாட்சி அமைப்பை கொண்ட இந்திய நாட்டிலும் சரி அல்லது அமெரிக்க நாட்டிலும் சரி, எதை அரசாட்சி அமைக்கின்றார்கள் என்றால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அந்த நாட்டின் அரசர். ஒவ்வொரு நாட்டிற்கென்று ஒரு அரசன் இருக்கின்றான். இதுதான் அந்த கால சூழலில் பார்க்கப்பட்ட ஒரு நிகழ்வு. 1940களில் 50களில் பார்க்கப்பட்டது. ஏனென்றால் இங்கிலாந்து பேரரசு வீழ்ச்சி அடைகிறது. இதுவரையும் உலகையே ஆட்சி செய்து கொண்டிருந்த இங்கிலாந்து பேரரசு இனி மாபெரும் பேரரசாக இருக்க முடியாது. அப்படிப்பட்ட அந்த பேரரசு வீழ்ச்சி அடைந்ததினால் ஒவ்வொரு அரசும் தனக்கென ஒரு அரசாட்சியை அமைக்க ஆரம்பிக்கின்றார்கள். அப்படிதான் சிங்கப்பூரில் ஒரு மன்னராட்சி, தாய்லாந்தில் இன்றும் மன்னராட்சி, ஜப்பானிலும் மன்னராட்சி என்று மன்னராட்சிகள் மாற்றப்படுகின்றன. இந்தியா, சைனா மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகளில் குடியாட்சி அமைக்கப்படுகின்றது. ஆனால் 1962ஆம் ஆண்டு 2ஆம் வத்திக்கான் சங்கம் கூடுகின்றது. 1965ஆம் ஆண்டு அது நிறைவு பெறுகின்றது. அது நிறைவு பெற்ற பின்னர் அங்கு கலந்து ஆலோசிக்கப்படுகின்றது. எல்லோரும் அரசர்களை பற்றி பேசுகின்றார்கள், மனித அரசுகளை பற்றி பேசுகின்றார்கள். அப்படி என்றால் இந்த திரு அவைக்கு அரசன் யார்? திரு அவைக்கு திருத்தந்தை அரசனா அல்லது வேறு யாராவது அரசனாக இந்த உலகில் நிற்பார்களா என்று பார்க்கின்ற பொழுது அவர்கள் எல்லோரும் கலந்துரையாடும் பொழுது 1970ஆம் ஆண்டு முதலில் அன்றைய திருத்தந்தையாக இருந்த 11ஆம் பத்திநாதர் என்பவர் திரு அவைக்கு அல்ல, இந்த உலகில் உள்ள அனைத்துக்கும் அரசர் இயேசு கிறிஸ்துவே என்று பிரகடனப்படுத்தப்படுகின்றார். அதாவது மக்களுக்கு மட்டுமல்ல,
இந்த உலகில் வாழ்கின்ற மக்களுக்கு மட்டும் அல்ல, அது தனிப்பட்ட ஊருக்கோ தனிப்பட்ட நாடுக்கோ அல்ல தனிப்பட்ட கண்டத்திற்கோ இயேசு கிறிஸ்து அரசர் அல்ல. மாறாக இந்த அகில உலக அகிலத்திற்கும் அவர்தான் அரசர் என்ற பெருவிழாவை அவர் பிரகடனப்படுத்துகின்றார். இதுதான் வரலாற்று பூர்வமான இந்த விழாவின் அடிப்படை. அப்படி என்றால் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனைத்துக்கும் அரசராக நான் கொண்டாடுகின்ற பொழுது அந்த விழாவின் அர்த்தம் என்னவாக இருக்கின்றது? ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அனைத்துக்கும் அரசர் என்று சொல்கின்றோம்? நீங்கள் 2வது வாசகத்திலே நீங்கள் வாசிக்க கேட்டீர்கள் என்றால் பவுலடிகளார் 2வது பகுதியிலே சொல்வார், கற்புலனாகாத அவர், கண்ணுக்கு தெரியாத அவர் இந்த உலகில் மனிதராக பிறந்தார். இந்த உலகில் எல்லாவற்றுக்கும் அரசர், உயிரோடு உள்ளவைக்கும் உயிரற்றவைக்கும், நகரும் தன்மை கொண்டதுக்கும் நகரா தன்மை கொண்டதுக்கும், இந்த உலகின் காற்றுக்கும் அசையா நிலவுக்கும், இந்த உலகில் நிலைத்து நிற்கக்கூடிய பூமிக்கும் அதை சுற்றி வரக்கூடிய மற்ற கோள்களுக்கும் எல்லாவற்றுக்கும் அரசன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று அந்த 2வது வாசகத்திலேயே வாசிக்க கேட்டோம். இன்றைய 3 வாசகங்களின் அடிப்படையில் நாம் சிந்திக்க வேண்டுமென்றால், முதல் வாசகம் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்றால் 2 சாமுவேலிலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம். தாவீதின் திருப்பொழிவை பற்றி வாசிக்க கேட்டோம். தாவீதின் திருப்பொழிவுதான் முதலில் செய்யப்பட்ட திருப்பொழிவு. பழைய ஏற்பாட்டில் முன்னாடி திருப்பொழிலாம் செஞ்சிருக்காங்க. ஆனால் அரசனாக திருப்பொழிவுப்படுத்தப்பட்டது தாவீது மட்டும்தான். 1 சாமுவேல் 1வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், முதலில் இஸ்ரேல் மக்கள் யாவே இறைவனிடம் சென்று, அதாவது யூத மக்கள் அவர்கள் இறைவனிடம் சென்று வாதாடுகின்றார்கள். விடுதலை பயனூலே 3வது அதிகாரத்தில் மோசேயை அழைத்த இறைவன் அவர்கள் அடிமை நிலையிலிருந்து பார்வோனிடமிருந்து காப்பாற்றி வருகின்றார். அவர்களுக்கான வாக்களிக்கப்பட்ட இஸ்ரேல் நாட்டிற்கு அழைத்து செல்கின்றார். அவர்கள் செல்கின்ற பொழுது வழியெங்கும் அவர்களுக்குள்ளே பிரச்சனைகள் ஏற்படுகின்றன, அவர்களுக்குள்ளே சண்டைகள் ஏற்படுகின்றன. குழுக்களுக்கிடையே பல பிரச்சனைகள் வருவதனால் நீதி தலைவர்கள் அமர்த்தப்படுகின்றார். அந்த நீதி தலைவர்களின் வேலை என்னவென்றால், இறைவன் எதை அவர்களுக்கு நிர்ணயிக்கின்றாரோ அதை எடுத்து கூறுவதுதான் நீதி தலைவர்கள். அப்படி நீதி தலைவர்கள் பலர் வாழ்ந்திருக்கின்றார்கள். முதலாவதான நீதி தலைவர் தான் ஆரோன். மோசே இறைவனால் அழைக்கப்பட்ட இறைவாக்கினர், ஆரோன் இறைவாக்கினரும் நீதி தலைவருமாக மாறுகின்றார். அப்படி பல இறைவாக்கினர்கள் நீதி தலைவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இறுதியாக வருகின்ற சாமுவேல் என்ற நீதி தலைவர் மக்களிடம் சென்று உங்களுக்கான ஒரு நீதி தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். 1 சாமுவேல் 1வது அதிகாரத்தில் சொல்கின்றார். அப்பொழுது இஸ்ரேல் மக்கள் சொல்கின்றார்கள், எங்களுக்கு நீதி தலைவர்கள் வேண்டாம், எங்களுக்கு அரசனை கொடும். எப்படிப்பட்ட அரசன்? மனித அரசனை கொடும். அப்பொழுது யாவே இறைவன் 8, 9, 10, 11வது வசனங்களிலே சொல்வார், உங்களுக்கு அரசனும் தலைவனும் நானே, நானின்றி உங்களுக்கு வேறு அரசுகள் தேவையில்லை. ஏனென்றால் நீங்கள் கேட்கின்ற மனித அரசுகள் எப்படிப்பட்ட அரசுகளாக இருக்கும்? உங்களை அடிமைப்படுத்தக்கூடிய அரசுகளாக இருக்கும். உங்கள் வீட்டு பெண்களை அவர்கள் சமையலறையில் சமைக்க வைக்கக்கூடிய அரசுகளாக இருக்கும். உங்கள் வீட்டு ஆண் மகன்களை தேரோட்டிகளாகவும் உங்கள் பிள்ளைகளை அவர்கள் வீட்டு அடிமைகளாகவும் மாற்றக்கூடிய மனித அரசு உங்களுக்கு வேண்டாம். மாறாக இறை அரசே நிலையான அரசு என்று சொல்கின்றார். ஆனால் இந்த இஸ்ரேல் மக்கள் கேட்காமல் அவர்களுக்கான அரசரை கேட்கின்றார்கள். முதலில் சவுல் கொடுக்கப்படுகின்றார். சவுல் திருநிலைப்படுத்தப்பட்ட அரசன் அல்ல, மாறாக அவன் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசன். அவன் தூய ஆவியால் நிரப்பப்பட்டு எண்ணெயினால் அவனுக்கு தூய்மையாக்கப்பட்டு அரசனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அந்த அரசன் தோல்வியுற்ற அரசன். அந்த அரசன் எப்படிப்பட்ட அரசன் என்றால், இறைவன் சொன்னது போல இந்த மனித அரசுகள் எப்படி நம்மை கொடுமைப்படுத்துவார்கள் என்பதற்கு ஒரு அடையாளமான ஒரு அரசனாக பார்க்கப்படுகின்றார். அந்த அரசன் தோல்வியுற்ற பிறகு இன்று நாம் வாசிக்க கேட்ட அந்த வாசகம் போல இஸ்ரேல் மக்கள் சென்று இறைவனிடம் வாதாடுகின்றார்கள். என்ன வாதாடுகின்றார்கள்? உன் எலும்பும் உன் சதையுமானவர்கள் நாங்கள், உன் உருவிலும் உன் சாயலிலும் நாங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றோம். உன்னால் உயிர் மூச்சு கொடுக்கப்பட்ட நாங்கள் எங்களுக்கு ஒரு நல்ல அரசனை கொடும், தாவீதை போன்ற அரசனை கொடும் என்று தாவீதுதான் முதலில் எண்ணெயினால் திருப்பொழிவு செய்யப்பட்ட அரசன். இதுதான் இறை ஆட்சிக்கான அரசனுக்கான அடையாளம். அந்த அரசன் எப்படிப்பட்ட அரசன்? நீதியின் அரசன், இறைவனின் பிரதிபலிப்பாக இருக்கக்கூடிய அரசன். ஆனால் தாவீதும் தோல்வியுறுகின்றான். தாவீதுக்கு அடுத்து சாலமோன் வருகின்றார், அவரும் தோல்வியுறுகின்றார். இஸ்ரேல் வரலாற்றிலே எல்லா அரசர்களும் தோல்வியுற்று இஸ்ரேல் 2ஆக பிளவுபடுகின்றது.
அன்று இரண்டாக பிளவுபட்ட அரசு இணையவே இல்லை. ஏனென்றால் ஆண்டவர் சொன்னது போல நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான் அரசரும் மன்னரும் மெசியாவுமாக இருக்க முடியும் என்பதை இந்த முதல் வாசகம் நமக்கு அடையாளப்படுத்துகின்றது. அப்படி வாக்களிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து தான் இன்று லூக்கா நற்செய்தியிலே வாசிக்க கேட்டோம். எசேயா இறைவாக்கினர் 43வது அதிகாரத்திலே துன்புறும் ஊழியனை பற்றி சொல்கின்ற பொழுது, பெண்ணின் வழியாக ஒரு ஆண்மகன் பெற்றெடுக்கப்படுவார், அவர் இந்த உலகிலே பாவம் ஒன்றை தவிர மற்ற அனைத்திலும் நம்மை போல இருப்பார், அவர்தான் நமக்கு அரசாட்சியை மீட்டு தருவார். அந்த அரசு எத்தகைய அரசாக இருக்கும் என்றால் மனித அரசுகள் போல அல்ல, அது இறைவன் கொடுக்கின்ற வளமான நிறைவான அரசாக இருக்கும் என்று அவர் பரிந்துரைக்கின்றார். ஆனால் இஸ்ரேல் மக்கள் எப்படிப்பட்ட ஒரு கனவை கண்டு கொண்டிருக்கின்றார்கள்? நாங்கள் ரோமேயர்கள் கீழ் நாங்கள் அடிமைகளாக இருந்திருக்கின்றோம், எகிப்தியர்கள் கீழ் நாங்கள் அடிமைகளாக இருந்திருக்கின்றோம், பாபிலோனியர்களுக்கு கீழ் நாங்கள் அடிமையாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அதனால் எங்களுக்கான ஒரு அரசன் இவர்களை எல்லாம் கொன்றொழித்து விட்டு எங்களுக்கான அரசன் எங்களுக்கு ஆட்சி உரிமையை பெற்று தருவான், அந்த ஆட்சி உரிமையிலே நாங்கள் அமர்ந்து கொண்டு மற்றவர்களை ஆட்சி செலுத்துவோம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட கால சூழல்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகிற்கு வருகின்றார். இந்த உலகிற்கு வந்த இயேசு கிறிஸ்து அவர் கொண்ட கனவு வேறு, அவர் கொண்ட அரசாட்சி வேறு. அவர் கொண்ட அரசாட்சி எப்படிப்பட்ட அரசாட்சி? அன்பின் ஆட்சி. அந்த அன்பின் ஆட்சிக்கு முடிவு இராது, அது நம்பிக்கையின் ஆட்சி. அது செல்ல செல்ல ஆழமாகவும் மிகவும் தூய்மையுடையதாகவும் நல்லதை பயணிக்கக்கூடிய ஒரு அரசாட்சி. அப்படி அந்த ஒரு அரசாட்சியை அமைக்க நினைக்கின்றார். ஆனால் அவரை சிலுவையில் அறைகின்றார்கள். திருவிவிலியத்திலே 4 நற்செய்திகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. எந்த நற்செய்தியிலும் இல்லாத அளவிற்கு லூக்கா நற்செய்தி மட்டும் ஏன் சிறப்புமிக்க நற்செய்தி என்றால், இன்று நாம் வாசிக்க கேட்ட அந்த இறை வார்த்தைகள் தான். ஏனென்றால் அவரோடு பயணித்த திருத்தூதர்கள் அவரை அரசராக காணவில்லை, அவரோடு வாழ்ந்து உண்டு மரித்த சீடர்களும் அவரை அரசராக காணவில்லை, அவரது சகோதரர்களும் அவரை அரசராக காணவில்லை. அவர்கள் எல்லோரும் சொன்னது மத்தேயு நற்செய்தி 21வது அதிகாரத்திலே 4வது வசனத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கின்றார். என்னை மக்கள் யார் என்று சொல்கின்றார்கள் என்று கேட்டபொழுது பேதுரு சொல்கின்றார், உன்னை மெசியா என்கின்றார்கள், உன்னை இறைவாக்கினர்கள் என்கிறார்கள் என்று சொல்கின்றார். உடனே பேதுரு சொல்கின்றார், நீ யார் என்று சொல்கின்றாய் என்று கேட்டபொழுது பேதுரு சொல்கின்றார், நீயே இறைமகன். இதுதான் இவர்கள் கொடுத்த சாட்சி. ஆனால் சிலுவையில் தொங்கிய போது துன்புறும் நேரத்திலே ஒரு கல்வன் சொன்ன வார்த்தை, நீர் ஆட்சி உரிமையோடு பெற்று வருகின்ற போது. ஏனென்றால் யார் ஆட்சி உரிமை பெற்று வர முடியும்? எந்த ஒரு இறைமகனும் ஆட்சி உரிமை பெற்று வர முடியும் என்றால் அவர்தான் இந்த உலகின் அரசராக இருக்க முடியும் என்பதை கண்டுகொள்ள அந்த கல்வனின் கண்கள் மட்டும்தான் திறக்கப்பட்டன. அப்படி என்றால் இந்த உலகிலே நான் இறைவனை அரசனாக ஏற்றுக்கொள்ள முடியும் என்றால், இந்த உலகிலே இறை நம்பிக்கையில் நான் ஊன்றி வளர முடியும் என்றால், நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முதலில் எனக்கு அனைத்துக்கும் அரசராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி எப்பொழுது எனது நம்பிக்கை இறைவனின் அரசாட்சியின் மீது நான் வைக்கின்றேனோ, அப்பொழுது இந்த உலக அரசுகளும் இந்த உலக வலிமையற்ற நிகழ்வுகளும் இந்த உலகில் உள்ள தேவையில்லாத செல்வங்களும் பொருளற்றதாக போய்விடும். அதைதான் இன்றைய 2வது வாசத்திலே பவுலடிகளார் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலே அழகாக சொல்கின்றார். திருவிவிலியத்திலே 2 கிறிஸ்தியல் பாடல்கள் உள்ளன. ஒன்று பிலிப்பியருக்கு எழுதிய பாடல், இன்னொன்று இன்று நாம் வாசிக்கிட்ட கொலோசியருக்கு எழுதிய பாடல். கொலோசியருக்கு எழுதிய பாடலிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி பவுலடிகளார் அழகாக சொல்கின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் ஆட்சியாளரும், உங்களுக்கு அதிகாரம் செலுத்துவோரும், உங்களுக்கு அமைச்சர்களும், உங்களை ஆட்சி செய்யக்கூடிய மன்னர்களையும் படைத்தவர் நானே. இவர்களை எல்லாம் படைத்தவன் என்றால் நானே அரசருக்கெல்லாம் அரசன். அப்படிப்பட்ட அந்த அரசன் எப்படிப்பட்ட ஒரு வாழ்வை உங்களுக்கு கொடுத்திருக்கின்றார் என்றால், அந்த அரசாட்சியிலே நீங்களும் பங்கு கொள்ளும் அளவிற்கு உங்களுக்கு தகுதி உள்ளவர் ஆக்கி இருக்கின்றார். இது நாம் அவர் மீது கொண்ட நம்பிக்கையினால் அல்ல, மாறாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மீது கொண்ட இரக்கத்தினால் நம்மையும் இந்த அரசாட்சியில் பங்காளிகளாக மாற்றியிருக்கின்றார். அதைதான் இன்றைய விழா நமக்கு நினைவுபடுத்துகின்றது. எனவே இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் கொண்டாடுகின்ற இந்த கிறிஸ்து அரசர் பெருவிழா வழியாக இறைவன் நமக்கு கொடுத்துக்கின்ற சிந்தனை என்னவாக இருக்கின்றது என்றால், இது உலக அரசு போல நிலையற்றது அல்ல.
ஒரு அரசு நீண்ட காலமாக நிலைத்து நிற்க முடியாது. வரலாற்றிலே மிகவும் பெரிய அரசாக இங்கிலாந்து அரசு வீழ்ச்சியுற்றது. இப்பொழுது ஒன்றுமில்லாமல் போய்விட்டது. இந்த உலகில் ஆட்சி செய்த இந்தியாவில் ஆட்சி செய்த முகலாயர்கள் அழிந்து போனார்கள், அல்லது இந்த உலகிலே பல்வேறு இடங்களில் ஆட்சி செய்த சோவியத் ரஷ்யாவாக இருக்கட்டும், அல்லது தலை சிறந்த நாடாக பார்க்கப்பட்ட அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாம் வீழ்ச்சியுற்று வருகின்றன. இது எல்லாம் மனித அரசுகள். இது வீழ்ச்சியுறும், வேறொருவன் வருவான், அவன் வாழ்வு பெறுவான் என்று மனித அரசுகளை போன்றது அல்ல. மாறாக இது என்றும் நிலைத்து நிற்கக்கூடிய இறைவனின் ஆட்சி. இந்த இறைவனின் ஆட்சியிலே தொடக்கமும் முடிவும் இயேசு கிறிஸ்து தான். அப்படிப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இந்த உலகின் அனைத்துக்கும் அரசராக இருக்க முடியும். தனிப்பட்ட நபருக்கல்ல, தனிப்பட்ட ஊருக்கல்ல, தனிப்பட்ட நாடுக்கல்ல, மாறாக எல்லாவற்றுக்கும் அரசன் அவரே என்பதை சொல்லுவதுதான் இந்த பெருவிழாவின் அர்த்தமாக இருக்கின்றது. எனவே இப்பெருவிழாவிலே சிறப்பாக நான் இறைவன் மீது முழுமையாக நம்பிக்கை கொண்டு அவரது அன்பில் ஊன்றி அவரே என் அரசரும் என் மன்னரும் என் ஆட்சியாளரும் என்பதை ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு வாழ அருள் வேண்டி இத்திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். நம்பிக்கை அறிக்கை. ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடம் இருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்லர். தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்து பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கிறார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடம் இருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கிறேன். ஆமென். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மையே நாங்கள் அரசராக ஏற்றுக்கொண்டு எங்களிடம் உள்ள மன்றாட்டுக்களையும் ஜபங்களையும் உம்மிடம் சமர்ப்பிக்க அந்த வேண்டுதல்களை நிறைவு பெற தருமாறு எங்கள் ஆண்டவரிடம் நமது தேவைகளை எடுத்துரைப்போம். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் பேராயர் மற்றும் ஏனைய ஆயர்கள், குருக்கள், கன்னியர், துறவியர் அனைவரும் இறை மக்களை இறை உண்மையில் பாதையில் வழிநடத்தும் நல்ல பணியாளர்களாக என்றும் செயல்பட நல்ல அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது நாட்டை ஆள்கின்ற தலைவர்கள், சமுதாய தலைவர்கள் அனைவரும் ஏழை எளியவர், வறுமையில் வாடுவோர், நோயுற்றோர், அவர்கள் ஆதரவற்றோர் மீது பரிவு கொண்டு அவர்களிடம் இரக்கத்துடன் நடந்து கொள்ளவும், அவர்களுக்கு தேவையானவற்றை அளித்துதவும் நல்மனதை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தங்கள் தவறான வாழ்க்கை முறைகளால் திருச்சபையை விட்டு பிரிந்து சென்ற சகோதர சகோதரிகள் அனைவரும் ஒப்புரவு அருட்சாதனத்தின் வழியாக உம்முடன் ஒப்புரவாகி உமது அளவற்ற இரக்கத்தையும் மன்னிப்பையும் என்றும் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது பிள்ளைகளும் இளைய மக்களும் தங்கள் அன்றாட வாழ்வில் பிறரிடம் இரக்கத்துடன் நடக்க கற்றுக்கொள்ளவும், இயேசுவின் திருமுக ஒளியில் தங்கள் வாழ்வை மாற்றியமைத்து கொள்ளவும்
அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் குறிப்பாக இங்கு குழுமி இருக்கின்ற ஒவ்வொருவரின் தேவைகளுக்காகவும் அமைதியில் மன்றாடுவோம். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, சிறப்பாக இத்திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற சேந்தமரத்தை சேர்ந்த சேவியர் வீரம்மாள் குடும்பத்திற்கு நீர் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஆரோக்கிய ரூபராஜ் ஜெனோ ஆண்டோ அவர்களது மகள் மரிய பெல்லாவிற்கும் நீர் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக ஜெபிக்கின்ற இவ்வேளையிலே இந்த இரண்டு குடும்பங்களையும் இங்கு குழுமி இருக்கின்ற எல்லோரையும் உமது அருளினாலும் ஆசிரினாலும் பாதுகாத்து உமது வளமையோடும் என்று நாங்கள் உம்மையே எங்கள் இறைவனாக ஏற்றுக்கொண்டு வாழ அருள் தர வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வாணிக்கை பாடல். அகிலம் படைத்த ஆண்டவனே, அனைத்தையும் தருகின்றோம். ஆற்றல் நிறைந்த அகிலவனே, அனைத்தையும் தருகின்றோம். அகிலம் படைத்த ஆண்டவனே, அனைத்தையும் தருகின்றோம். ஆற்றல் நிறைந்த அகிலவனே, அனைத்தையும் தருகின்றோம். தருவோம் தருவோம் தந்து கொண்டிருப்போம், இதயத்தின் துடிப்பு இருக்கும் வரை. தருவோம் தருவோம் தந்து கொண்டிருப்போம், இதயத்தின் துடிப்பு இருக்கும் வரை. அகிலம் படைத்த ஆண்டவனே, அனைத்தையும் தருகின்றோம். ஆற்றல் நிறைந்த அகிலவனே, அனைத்தையும் தருகின்றோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மோடு மனிதரை ஒப்புரவாக்கும் இப்பலி பொருளை நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். ஒற்றுமை அமைதியாகிய கொடைகளை மக்களினத்தார் அனைவருக்கும் உம் திருமகனே கொடுத்தருள்வாராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நீர் உம்முடைய ஒரே பேரான திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை என்றும் குருவாகவும் அனைத்திற்கும் அரசராகவும் அக்களிப்பின் தைலத்தால் அருள் பொழிவு செய்தீர். இவ்வாறு அமைதியை வழங்கும் மாசற்ற பலி பொருளாக சிலுவை பீடத்தில் தம்மையே அவர் ஒப்பு கொடுத்து மனிதருக்கு மீட்பளிக்கும் அருள் கொடையாக நிறுவினீர். படைப்புகள் அனைத்தையும் தமது ஆட்சிக்கு உட்படுத்தி நிலையான அனைத்துலக ஆட்சியை அளவில்லா மாண்புடைய உமக்கு அக்களித்து நாங்களும் வானதூதர் புனிதர் அனைவரோடும் இணைந்து வான் படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் என்றும் தூயவரா
வல்லவராம் இயேசு தூயவர். நாதா உன் புகழ் பார்க்கலாம், நிறைகிறதே விண்ணும் மண்ணுலகம். உன்னதங்களில் ஓசன்னா ஓசன்னா, தாவீதின் மகன் ஓசன்னா ஓசன்னா. ஆண்டவரின் திருநாமத்தில் வந்தவரை வாழ்த்தி பாடிடுவோம் பாடிடுவோம். ஓசன்னா 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவா உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திருவை நினைவுகூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் மறை மாவட்டத்தின் பொறுப்பாளர் அருட்பணி மோட்சராஜன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், குறிப்பாக இன்று நாங்கள் நினைவு கூறுகின்ற இன்னாசி அருளப்பன், ஞானம்மாள், பீட்டர் ஜே மேரி, ஜோசப் அணி, ஜெயா, ருத்ரம்மாள் மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்கள் மீது இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றார். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்களது தாயுமான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இம்மண்ணின் மறை சாட்சி புனித தேவ சகாயம், எங்கள் பங்கின் பாதுகாவலர் புனித பர்க்மன்ஸ், இவ்வுலகில் உமக்கு உந்தராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது
உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேர்ம்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்குகின்ற அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குபவர். இச்செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என் சுவாசக் காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவா நீ உன்னை தருவாய். என் வாழ்வும் என் வளமும் எல்லாமும் நீதானே. இறைவா தலைவா அன்பினை பொழிவாய். என் சுவாசக் காற்றே,
என் வாழ்வின் ஊற்றே இறைவா என் உள்ளம் வருவாய். என் சொந்தம் யாவும் என் தேவையாவும் நீதானே நீதானே இறைவா. என் நெஞ்சின் நேசம் மாறாத பாசம் தருவாயே தருவாயே தலைவா. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே. வாழ்வாய் வழியாய் நிறைந்திட வருவாய். என் சுவாச காற்றே என் வாழ்வின் மூச்சே இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே என் வாழ்வின் வழியே தலைவா நீ உன்னை தருவாய். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, சாகாவரம் தரும் உணவை உட்கொண்டுள்ள நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அனைத்துக்கும் அரசரும் கிறிஸ்துவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுவதில் பெருமை கொள்ளும் நாங்கள் அவருடைய விண்ணக ஆட்சியில் அவரோடு என்றும் வாழ ஆற்றல் பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாழுங்கள், வாழ்வின் வழி தொடரட்டும்.